இன்னைக்கு காலையில எந்திரிச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப லேட்டா எந்திரிச்சிட்டேன்ப்பா. என்னம்மா டெய்லியும் லேட்டா இதே கதைய விட்டுட்டுருக்கேன்னு நினைக்காதீங்கப்பா. உண்மையிலேயே இன்னைக்கு சாட்டர்டே ஒரு நாள் இருக்க மாரி ஒரு நாள் உடம்பு இருக்கிறதில்ல. ஒரு நாள் ஹைப்பர் சுறுசுறுப்பாயிடுது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆயிடுறோம். சரி ஓகே எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காதுல்ல. அதனால இன்னைக்கு ரொம்ப டல்லான நாள். காலையில எந்திரிச்சதும் தேதிய கிழிச்சு பார்த்துட்டேன். ராசி பலன்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. சரி ஓகேன்ட்டு இருந்த இன் பிட்வீன் கேப்ல என்ன பண்றதுன்னு பார்த்தேன். ஆனா நான் லேட்டா எந்திரிச்சதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ட கல்பனா குடுத்துட்டாங்க. அது என்னன்றத வீடியோ கடைசில உங்களுக்கு தெரிய வரும். சப்பாத்தியும், எக் புர்ஜியும் மதியானம் லஞ்ச் பண்ணிட்டேன். காலையில சாப்பிடுறதுக்கு அந்த சப்பாத்தியில கொஞ்சம் எக் புர்ஜி வச்சு ரோல் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மோர் நல்லா கொத்தமல்லி தழை, சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா மோர் அடிச்சு குடுத்தேன் கெட்டி தயிர்ல. இந்த சப்பாத்தி 5 சப்பாத்தி சுட்டேன். 4 சப்பாத்தி வச்சுட்டு 1 வந்து பைரவருக்கு போடான்னு எடுத்து வச்சுட்டேன். எக் புர்ஜி எல்லாமே பேக் பண்ணி குடுத்துட்டேன். கொண்டு போம்போதே கொஞ்சம் கொரியர் வச்சிரலாம் அப்படின்னு சொன்னாங்க கல்பனா. எங்கன்னு தெரியுதா? கல்பனாவோட காலேஜ். நீ லேட்டா எந்திரிச்சல்ல, என்ன கொண்டு போய் நீ தான் காலேஜ்ல விடணும்னு சொல்லிட்டு காலேஜ்ல கொண்டு போய் விட சொன்னாங்க. சரின்னு போய் விட்டுட்டு வர வழியில பால் வாங்கிட்டு மீன்காரக்கா ஃபோன் பண்ணாங்க. மீன் வந்திருக்குன்ட்டு. சரி கடம்பா மீனும், முட்டைப்பாறை மீனும் வந்திருக்குன்னாங்க. இன்னைக்கு செய்ய மாட்டேன், நாளைக்கு தான் செய்வேன். கழுவி அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிடலான்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். போற வழியில அந்த கொரியரை வைக்கலான்னு போனேன். கொரியருக்கு ஆஃபீஸ் க்ளோஸ்ல இருக்கு. சரி மதியானமா வச்சுக்கலான்ட்டு சுண்டலும் மோரும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனா கல்பனா ஃபோன் பண்ணிட்டா.